வணக்கம் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு, ஃபவுண்டேஷன் இன்டர் எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ நிறைய பேர் வந்துட்டு இப்போது அடுத்து என்ன பண்ணலாம், எப்படி யூஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினச்சிட்ருப்பீங்க. ஸோ ஸ்கூல்லலாம் படிக்கும்போது நம்ம சம்மர் கேம்ப்லாம் போவோம், ஞாபகம் இருக்கா? சம்மர் கிளாஸ் அந்த மாதிரி போவோம், ஏதாவது அந்த நேரத்தில் எதாவது எக்ஸ்ட்ரா கற்றுக்கலான்ட்டு. ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு வின்டர் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா டிசம்பரில் அதனால். ஸோ என்ன பண்ணலாம், நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு 1 மந்த்தாக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறையா குட்டி குட்டியாக ஒர்க் ஷாப் பண்ண போகிறோம். செமினாருக்கும் ஒர்க் ஷாப்புக்கும் வித்தியாசம் இருக்குது. செமினார்னால் நான் பேசுவேன், நீங்கள் கேட்பீங்க, அவ்வளோதான். ஒர்க் ஷாப்பில் நம்ம லைவாக போட்டு காட்டுவோம். இப்போ நம்ம வந்துட்டு ஏதாவது ஒன்று செய்கிறோன்னா அது எப்படி லைவாக செய்கிறது அப்படின்றத நம்ம போட்டு காத்துட்டு உங்களையும் செய்ய வைப்போம். அதான் அந்த ஒர்க் ஷாப் அப்படின்றது. இப்போது நீங்கள் உங்கள் வீட்டில் தான் உட்காந்துருப்பீங்க, நாங்கள் இங்கேருந்து எடுக்க போகிறோம். ஆனால் அதை எப்படி கொண்டு வர போகிறோன்றது தான் இந்த ஒர்க் ஷாப். ஸோ நாங்கள் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் பேசிக் நாலேஜ் ஆஃப் இன்கம் டேக்ஸை சொல்லிக் கொடுத்து ப்ராக்டிக்கலாக, தியரட்டிக்கலாக ஓகே நோ இஷ்யூ, ப்ராக்டிக்கலாக எப்படி வந்துட்டு கம்ப்யூட்டேஷன் ஸ்டேட்மெண்ட் போடுவோம், எப்படி வந்து டிடக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வருவோம், அந்த 1,50,000 rupees ETCன்றாங்களே அது எப்படி கொண்டு வருது, எப்படி வந்து ஒரு ஃபுல் கம்ப்யூட்டேஷன் போடுறதுன்னு ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர் 2 பேருக்குமே சொல்லிக் கொடுக்க போகிறோம். பேசிக்காக, ரொம்ப பேசிக்காக ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுத்து இவங்களை ஐடிஆர் போட வைக்கிறதுக்கு யோசிக்க வைக்க போகிறோம். ஓகே, ஏன்னா சில ஐடிஆர்லாம் உங்களுக்கு நிறைய மூளை யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்காது, ரொம்ப சாதாரண ஐடிஆர்லாம் இருக்கும். இன்ஜினியர்ஸ்லாம் அவங்களோட ஐடிஆர் ஃபைல் பண்ணிக்கிறாங்க. நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அவங்களோட ஐடிஆர் அவங்களே ஃபைல் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஒர்க் ஷாப் பண்ண போகிறேன் டிசம்பர் 17th and 18th. இதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணுன்றது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கை நான் கீழே தரேன். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 2 நாள், அதாவது ஃபுல் டே நடக்காது. ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டேயில் ஒரு 2 hours நடக்கும். அதுக்கப்புறம் இதில் என்ன நாங்கள் சொல்லி தருவோம்னா, பேன் கார்டு எடுக்கிறதுலேருந்து சொல்லி தருவோம். எப்படி பேன் கார்டு எடுக்கிறது, என்ன அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், பேனையும் ஆதாரையும் எப்படி லிங்க் பண்ணுறது, எப்படி இன்கம் டேக்ஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, எப்படி ஐடிஆர் பேக்எண்டில் எப்படி 26 years எடுக்கிறது, இதெல்லாம் சொல்லி தருவோம். நிறைய விஷயங்கள் இருக்குது, டெக்னிக்கலாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதை எடுத்து எப்படி லிங்க் பண்ணுறது, எப்படி சொல்கிறது, எல்லாம் எப்படி கம்ப்யூட்டேஷன் போடுறது, எப்படி அங்கே ஃபீட் பண்ணுறதுன்னு சொல்லி தருவோம். அதுக்கப்புறம் இங்கே நல்லா ஒர்க் பண்ணுற ஒரு 10 பேரை நாங்களே இன்டர்னாக எடுக்கிறதுக்கு ஐடியா பண்ணியிருக்கோம். இப்போது இந்த யாரெல்லாம் இந்த செமினாருக்கு வராங்களோ, செமினார் முடிச்சுட்டு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சார் நாங்கள் ரெடியாக இருக்கோம், உங்கள் கூட ஒரு 1 month இன்டர்ன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம்னா, ஏன்னா எங்களுக்கும் இன்டர்ன் வேணும், சும்மா 1 month ஸ்டைஃபன் கூட தருவோம் நாங்கள். ஸோ நாங்கள் அவங்களே இன்டர்னாக எடுத்துக்கிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கூட கொடுக்கலான்னு வச்சுருக்கோம். இதெல்லாம் ஐடியா தான், இது வந்துட்டு எப்படி போகிறதுன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ வில் சி. இது மட்டும் இல்லை, நீங்களே கூட உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் வந்துட்டு நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிக்கலாம், உங்கள் அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, மாமாவுக்கு. ஏன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் பேங்க்குக்கு ஒரு லோன் போகிறீங்கன்னா அது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் இல்லாமல் அவங்க ப்ராசஸே பண்ண மாட்டாங்க. என் கையில் வச்சுக்கலாம் காசு, பேங்க்கில் காசு இருக்கலாம், பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்த்து யாரும் உங்களுக்கு லோன் தர போகிறது கிடையாது. ஸோ அந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்றது ரொம்ப முக்கியம், அந்த கம்ப்யூட்டேஷன் ஸ்டேட்மெண்ட்றது ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து எங்களோட ஃபஸ்ட் ஒர்க் ஷாப். இந்த ஒர்க் ஷாப் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணலான்னு வச்சுருக்கோம்னா, எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் சொல்லித்தரலான்னு வச்சுருக்கோம். ஸோ சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கான எக்ஸல் நாங்கள் வந்து ஜென்ரலாக கம்ப்யூட்டர் கிளாஸ் எடுக்கல, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜென்ரல் கம்ப்யூட்டர் கிளாஸ் எடுக்கல. சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸலுக்கு என்ன வேணும், என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் வேணும், எப்படி இருந்தால் அது நல்லாயிருக்கும், எப்படி பேலன்ஸ் ஷீட் போடுறது, எப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போடுறது, அதை வந்துட்டு நீங்கள் இப்பயே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கும் நாங்கள் ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி ரெடி பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். பார்ப்போம் அது எப்படி போகிறதுன்னு. ஃபஸ்ட்டு இதுக்கு நீங்கள் வாங்க, கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்குது. 250 rupees இந்த கிளாஸுக்கு. கண்டிப்பாக அது ஒர்த்து கொடுக்கறதுக்கு. ஏன்னா ஒரே ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் கூட நீங்கள் இந்த 250 rupees சம்பாதிச்சிடலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பொட்டி கடைக்கு, ஓகே, இல்லைனா ஸ்விக்கி வண்டி ஓட்டுனராக இருப்பார் அதுங்க பையனுக்கு, எல்லாருக்குமே நீங்கள் இதை ஃபைல் பண்ணலாம். அது வந்து உங்களோட திறமை இருக்குது, நீங்கள் பேசி. இப்போது கவர்மெண்ட் வந்துட்டு நிறைய பேர் ஐடிஆர் ஃபைல் பண்ண சொல்லுது, ஆனால் அவங்களுக்கு ஃபைல் பண்ண தெரியல. நீங்கள் ஒரு சார்ட்டர் அக்கௌண்டன்ட் கிட்ட போகிறீங்க, இப்போ என்கிட்டே நீங்கள் வரீங்கன்னா நான் ஒரு 2,000 ரூபா 3,000 குறைஞ்ச ஐடிஆர் ஃபைல் பண்ண மாட்டேன். ஆனால் 2,000 3,000 சார்ட்டர் அக்கௌண்டன்ட்கான வேலை அங்கே இல்லை. அந்த ஐடிஆரில், பேசிக்கான ஐடிஆரில் சொல்கிறேன். ஒரு டேக்ஸ் பிளானிங், ஒரு கேபிட்டல் கெயின்ஸ் இருந்ததுன்னா ஓகே. பட் சாதாரணமாக ஒரு சேலரி கிளைண்ட்டுக்கு எதுக்கு அவ்வளோ யோசிக்கணும், அவ்வளோலாம் தேவையே இல்லை. ஜஸ்ட் 2 டீட்டெயில் ஃபில் பண்ணாலே ஐடிஆர் ஃபைல் பண்ணிடலாம். அதுதான் நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு மாதம், அதாவது ஒரு நாட்டுக்கு ஒரு நல்லது செய்ய போகிறோம். சிம்பிளாக சொல்ல போனால், ஏன்னா ஐடிஆர் ஃபைல் பண்ணாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க, இன்னும் கணக்குக்கு வர மாட்டேங்குது, உள்ள நிறைய பேருக்கு தெரியல, நிறைய பேருக்கு நாலேஜ் இல்லை. ஸோ அதை நம்ம இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் 4 பேர்கிட்ட சொல்லுவீங்க, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய இது கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லைடா, நானே உனக்கு பண்ணி கொடுத்துட்றேன் வான்னு சொல்லிட்டு 200 ரூபா 300 ரூபாய்க்கு நீங்களே ஐடிஆர் ஃபைல் பண்ணலாம். ஒன்றும் பெருசாலாம் ப்ராப்ளமே வராது. அப்படி ப்ராப்ளம் வந்தால் எங்ககிட்ட வாங்க, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். லைக் இந்த மாதிரி இப்படி பண்ணுப்பா சொல்கிறோம். ஸோ நான் வந்து இந்த ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த ஒர்க் ஷாப் போட போகிறேன்.
ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள், பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.